தம்பி பாடம் நடத்தும்போது கர்த்தர் தான் சொன்னார், சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய். உன்னை மேற்கொண்ட சத்துருவை இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள். தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு எழுப்புதலின் ஆண்டா இருக்கட்டும். எத்தனை பேர் கையை தட்டி ஆமீன் சொல்றீங்க? 2026 எங்களுக்கு ஒரு எழுப்புதலின் ஆண்டு, எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஒரு வாஞ்சியோட எதிர்பார்ப்போட வந்தீங்க? இந்த புத்தாண்டு, இந்த கூடுகைக்கு பிறகு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறணும். இந்த கூடுகை எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரணும், எங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தரணும்னு எதிர்பார்த்து வந்தவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். வந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம நேரடி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் செல்லலாமா? வாசிங்க பார்ப்போம். இந்த வருடம் நமக்கும், நம்முடைய ஊழியத்திற்கும், நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன தெரியுமா? எடுங்க, உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்க பாப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் எடுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை திருப்புங்க பாப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் ஆமென், ஆமென். வாசிங்க பாப்போம். 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? 256வது பக்கம் திருப்புங்க. யாரும் பேசக்கூடாது, சின்ன பிள்ளைகள் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். யாரும் விளையாடாதீங்க. இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். இத்தனை பேர் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த 19வது வசனத்தை வாசிங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, இந்த வாக்குத்தத்தத்தோட முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்தோட முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை உயர்த்துவேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆங்கிலத்தில் ரொம்ப ஆளா இருக்கும். above all the nations I will bless you above all the nations. நான் கவனிங்க, எல்லா ஜனங்களை காட்டிலும், எல்லா ஜாதிகளை காட்டிலும் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? இந்த ஆமென் காணாது. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் 2 பேருக்கா கை கொடுத்து சொல்லுங்க. எல்லா ஜாதிகளை காட்டிலும், எல்லா ஜனத்தை காட்டிலும் ஒரு பெரிய உயர்வை இந்த 2026 நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம வாய் தான் நமக்கு அற்புதம். ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்ல சொல்ல ஆமேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வாக்குத்தத்தம் சும்மா போகாதுங்க. வாக்குத்தத்தம் வெறுமையாக போகாது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா அதை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு கவனிங்க, நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னா 2026 கர்த்தர் நிச்சயம் அதை செய்ய போகிறார். அதனால தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அறிக்கையிட அற்புதம் நடக்கும். ஆமென். இருதயத்தில் கை வச்சு அறிக்கையிடுங்க பார்ப்போம். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. இருதயத்தில் கை வச்சு, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே ஒரு வாரம் சொல்லி பாருங்க. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஆண்டு கொடுக்குற முதல் வார்த்தை அதுதான். நீ பார்க்கிற ஜனத்தை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நினைக்கிங்க அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்கன்னு. இல்லைங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர்களை காட்டிலும் உன்னை நான் ஒருபடி மேலே உயர்த்துவதற்காக தான் இன்னைக்கு இந்த ஆசீர்வாத கூடுகைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்கிறீங்க? அப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற முதல் ரகசியம் என்ன தெரியுமா? எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேங்கிறார். எதில் உயர்த்துவார் தெரியுமா? கவனிங்க, என் கூட செஞ்சாலுங்க. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உயர்த்துவாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசை இந்த 3 ஆசீர்வாதம் வந்துட்டுனா கர்த்தர் எங்களை உயர்த்திட்டாருன்னு அர்த்தம்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. இந்த ஆண்டு 2026 புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சிரிச்ச முகத்தோடு அவங்களை பார்த்து சொல்லுங்க. இந்த வருடம் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. போன வருஷத்தை போல அல்ல, புகழ்ச்சியிலும்
கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் செய்ய போறார் நம்புறவங்க கையை தட்டிடலாமா? பிசாசு வைக்கப்பட்டு போக முடியாது. நாம சொல்லிட்டே கை தட்டுங்க. இந்த ஆண்டு புகழ்ச்சியில, கீர்த்தியில, மகிமையில கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, புகழ்ச்சினா என்ன தெரியுமா? பிரைஸ்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. ரெண்டாவது கீர்த்தினா என்ன தெரியுமா? ஃபேமஸ்னு அர்த்தம். ஆமாம், அந்த ஃபேமஸாக கர்த்தர் உயர்த்துறது. மூணாவது என்ன? மகிமைனா என்னன்னா ஹானரபிள், கனப்படுத்துறது. பயங்கரமான வார்த்தைங்க, பயங்கரமான ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஆண்டு உன்னை நிந்தித்த வாய் உன்னை புகழ்ந்து பேசத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் சவால் விட்டு ஒரு ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எங்க நான் தேவ பிரசன்னத்தை சொல்றேன். யாரெல்லாம் நம்ம நிந்தித்தார்களோ, நிந்தித்தவர்களும் புகழ்ந்து பாடுவார்கள், தூஷித்தவர்களும் புகழ்ந்து பாடுவார்கள். எல்லாரும் உங்களை பார்த்து புகழ்ந்து பாடத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்த போகிறான்னு சொல்றவங்க கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லு. ஆமென். எங்க இது தேவ பிள்ளைக்கு சொந்தமான வார்த்தை. இது கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு சொந்தமான வார்த்தை. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது எனக்கு சொன்னாருங்க, முத்துக்குமார் இந்த வருஷத்துல உன்னை நான் ஒரு படி மேலே கொண்டு போவேன் கர்த்தர் சொன்னார். உன்னை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் கர்த்தர் சொன்னார். உன்னை நான் புகழ்ச்சியாக வைப்பேன் கர்த்தர் சொன்னார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் கர்த்தர் சொன்னார். ஃபேமஸ் என்ன தெரியுமா? பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துறது. அல்லேலூயா. மூணாவது என்ன தெரியுமா? ஹானரபிள் என்ன தெரியுமா? ரெஸ்பெக்டட், கனமுள்ள பாத்திரமாய், ஒரு மரியாதை உள்ள பாத்திரமாய். கவனிங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியில், குப்பையா எண்ணப்பட்டவர்கள் மத்தியில் ஒரு மரியாதை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. என்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக, என்னை பார்க்கிற ஜனத்துக்கு முன்பாக புகழத்தக்கதாய், மரியாதையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், என் பெயரை பெருமைப்படத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இதை நடக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு மாலை வேளையில் கர்த்தரை பாரப்படுத்தினார், ஆராதனையில் பாரப்படுத்தினார். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஏங்க, இந்த 3 ஆசீர்வாதம் வரணும்னா உங்களை அடுத்த படிக்கு கர்த்தர் கொண்டு போக தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ இப்படியே இருக்கிறவள் அல்ல. நீ கவனிக்கணும், உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது இந்த 3 விதமான நன்மை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆமேன். முதலாவது என்ன சொல்லுங்க? புகழ்ச்சி, கீர்த்தி, கனம், மரியாதை. ஆமேன். அப்படி வேதத்தில் ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டான். வாசிக்கலாமா? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுங்க பாப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்கே ஒரு மனிதனுக்கு தெய்வம் இந்த வாக்குத்தத்தத்தை ஆமேன் ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஏண்டோ என்று புகழ தொடங்கினான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்க எந்த தேசத்தில் யோசேப்பு அடிமையா இருந்தானோ, எந்த தேசத்தில் யோசேப்புக்கு அவமானமான பெயர் வந்ததோ, போத்திபார் மனைவியோட அவன் தவறாக இருந்தவன் என்று சொல்லி ராஜா வைக்கக்கூடிய சிறையிலே வைக்கப்பட்டானோ, அதே யோசேப்பை எந்த வாயெல்லாம் இவன் மோசம், கவனி, இவன் விபச்சாரக்காரன், இவன் அசிங்கமானவன், இவன் அடுத்தவன் மனைவிட்ட தப்பு பண்றன்னு சொல்லி கேவலமான பெயரை பெற்றவன். கவனிங்க, அவன் அதை செய்யலை, ஆனால் அந்த கெட்ட பெயரை வாங்கினான். ஆனால் அதே யோசேப்பை அந்த தேசத்தின் அதிபதி சொல்றான் பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல ஒருவனை நான் காணவில்லை என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் யோசேப்பை புகழ வைத்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க வேலை பார்க்க இடத்துல கர்த்தர் உங்களை புகழ வைப்பார். ஆமென். ரூபியை போல ஒரு டீச்சர் உண்டான்னு கேட்பாங்க. ஆமென் சொல்லு. செல்வத்தை போல அப்படின்னு சொல்லணும் நீ வேலை பார்க்க இடத்துல. அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலை பார்க்க இடத்துல பேங்க்ல கேட்கணும், ஜெபாவை போல வேலை பார்க்க முடியுமான்னு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதாங்க இந்த வார்த்தையோட பயங்கர ரகசியம். காலேஜில் கேட்கணும், ஆல்வாக்குறிச்சி காலேஜில் கிருபாவை போல ஒரு டீச்சர் உண்டான்னு கேட்கணும். அந்த அளவுக்கு உயர்த்துருவார் தெரியுமா? அதுக்கு பேர் தான் புகழ்ச்சி. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அம்பாசமுத்திரத்திலே ஆர்வப்பட்டி ராஜா பாஸ்டர் போல ஒரு ஊழியக்காரர் உண்டான்னு கேட்கணும். அவன் தூக்கிட்டான் பத்தியில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கருத்த பிள்ளையர்னாலே ராசியாவை போல ஒரு பாஸ்டர் உண்டான்னு கேட்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்க அதுதாங்க புகழ்ச்சி. நீங்க சிரிப்பா கட்டாலும் இதுதான் ஆசீர்வாதம். கேட்கணும், இவனை போல ஒருத்தர் இருக்கானாப்பா, எப்பா முத்துக்குமாரை போல ஒருத்தர் பிரசங்கம் பண்ண உண்டாப்பா, கேட்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபதேசியாரில் விகேபுரத்தில் விஜயை போல ஒருத்தர் கிடையாதுங்கண்ணா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பிரபாவை போல சென்ட் மேரிஸில் ஒரு டீச்சர் உண்டான்னு கேட்கணும். ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இதுதான் ஆசீர்வாதம். உங்களை பார்க்கிறவர்கள் இவர்களைப் போல ஒருத்தன் உண்டான் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் புகழ வைப்பார். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? இந்த வருஷம் நடக்கும்னு சொல்றவங்க கையை தட்டுங்க பாப்போம். இந்த வருடம் பார்வோன் புகழ்ந்தது போல ஆமீன், கர்த்தர் எங்களை இந்த ஆண்டு ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பெயரை கர்த்தர் என்ன செய்வாராம்? பிரஸ்தாவப்படுத்துவார். ஆமேன் அல்லேலூயா. சோகோ கம்பெனியில் வந்து கேட்கணும், இந்த ஜான்சன் ஒருத்தர் வேலை பார்க்குறாரப்பா, அவர் யாருப்பா, அந்த அளவுக்கு பேர் எடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க சிரிக்காதீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதான் ஆசீர்வாதம். ஆமேன். ஆலங்குளத்துலேருந்து வரணும், கண்மணி இந்த பர்னிச்சர் ஸ்டோர் எங்கேயா இருக்குது, நாங்கள் கேள்விப்பட்டோன்னு சொல்லணும். ஆமாங்க, அதான் ஆசீர்வாதம். ஏங்க இது பெரிய கிருபை. நீங்கள் நினைக்கிறீங்க இது பெரிய கிருபை. அல்லேலூயா. பாவூர் சத்திரத்திலிருந்து தேடி வரணும். ரெகபத்துன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, பசங்க நல்லா மணல் அடிக்கன்னு சொன்னாங்க. தேடி வரணும். உன்னை இந்த மாதிரி சொல்கிற ஆசத்தை கொஞ்சம், உன்னை யாருன்னு தெரியாது, ஆனால் உன் பேர் பிரஸ்தாபமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமே. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உன்னை தெரியாமல் உன் பேர் தெரியும். அதுதான் இந்த வாக்குத்தத்தத்தோட ஆசீர்வாதம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் அப்படிப்பட்ட அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார்? அல்லேலூயா. ஜெபாஸ்டினை கேட்கணும், ஒரு ஒர்ஷிப் லீடர் இருக்காராம்ல சோந்திபுரத்தில் ஜெபாஸ்டின்னு அப்படின்னு கேட்கணும். ஆனால் பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்கணும். ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கேட்கணும். முத்துக்குமார் ஒரு சுவிசேஷகர் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் உங்களை கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் வர உங்களை பார்த்ததே இல்லை, வாரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எங்க இந்த வார்த்தையை வந்து பிரசங்கிக்கும் போது என் ஆவியில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஏன்னா கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். இங்கே வந்து என் பிள்ளைகளை நான் அப்படி உயர்த்துவேன்னு கர்த்தர் சொன்னாருங்க. கர்த்தர் சொன்னார், உங்களை தெரியாதவங்க கூட உங்களை கேட்டு விசாரித்து வரத்தக்கதாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பியூலான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம்ல, புஷ்போலின்னு ஒரு சகோதரி இருக்காங்களாம்ல, அவங்க ஜோமன்னு அற்புதம் நடக்காமல. ராணின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்களாம்ல, அவங்க ஜோமன்னு அற்புதம் நடக்குமான்னு கேள்விப்பட்டு வரணும். பெயரை கர்த்தர் உயர்த்தணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ராமின்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்களை புகழவும் வைப்பாரு. தெரியாதவங்களுக்கு கூட உங்களை தெரிய வைப்பாரு. நம்புறவங்க கையை தட்டிடலாமா? இந்த அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போறார். நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெரிய வாக்குத்தத்தம். இந்த வருஷம் முடிவில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். மூணாவது என்ன தெரியுமா? அங்கே கவனிங்க, கனம், மரியாதை. மரியாதைங்கிறது சும்மா கிடையாதுங்க. யோசேப்பை பாருங்க, கர்த்தர் உயர்த்திட்டாருங்க. அவனுக்கு ஒரே நேரத்தில் என்ன கொடுத்தாரு தெரியுமா? ராஜ அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. மோதிரத்தை கையில் கொடுத்துட்டான். பார்வோன், எனக்கு அடுத்தபடி நீ தான். கவனிக்கணும். எப்போ அரியணையை பெற்று கொண்டானோ யோசேப்பான்னு பார்த்தவன் ஐயான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சுடுங்க, இந்த வருஷத்தில் எங்களை புகழத்தக்கதாய் சொன்னீங்கன்னா நடக்கும். நீ கை வைக்கலாம், பிறகு ஒன்றும் இல்லாமல் தான் போவ. இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நீ ருசிக்கல்னு வச்சுக்க, நீ வாங்கிக்கிட முடியாதுப்பா. ஏதோ வந்தோம் போனோன்னு இருந்தால் நீ வாங்கிக்கிட முடியாது. நீ எங்கே இருந்தாலும் இதயத்தில் கை வச்சு சொல்லு, இந்த வருஷத்தில் எங்களை புகழத்தக்கதாய் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. ஆமென் சொல்லுங்க. எங்களை புகழத்தக்கதாய், கனத்தை தெய்வம் கொடுக்கத்தக்கதாய், எங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஆண்டு விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரப்போறான்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆமென்
ஆமென். இங்க கவனிங்க, புகழ்ச்சி, கவனிங்க, புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. ஆங்கிலத்தில் சொன்னால் ப்ரைஸ், ஃபேமஸ், ஹானர். கவனி, இந்த 3 நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா எப்போ நடக்கும் தெரியுமா? ரகசியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். 4 விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நடக்கும். கவனிங்க, முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு எல்லா வித செல்வங்களை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, பொருட்களை பயங்கரமாக பெருக செஞ்சிட்டாருன்னா கனம் உண்டாயிரும். ஆமாவா இல்லையா? ஆமென். இப்போ நம்ம மத்தியில் பிரின்ஸ் வந்திருக்கிறாப்புல. பிரின்ஸை கத்தர் இன்னும் ஆசீர்வதிச்சு ஒரு 10 வேனு. ஆமென். கத்தர் அவனை உயர்த்தி இன்னும் பல மடங்கு கத்தர் உயர்த்தி, ஆமாம், பிரின்ஸ் அண்ணனை கத்தர் உயர்த்தி, ஆமாம், பெரிய காரியத்தை செஞ்சு, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் பொருட்கள் பெருகும்போது, ஐஸ்வர்யம் பெருகும்போது, ஆசீர்வாதம் பெருகும்போது புகழ்ச்சியும் உண்டாகும், கீர்த்தியும் உண்டாகும், மகிமையும் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஐஸ்வர்யம், பொருட்கள், ஆசீர்வாதம் பெருகும்போது கீர்த்தி உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும், மரியாதை உண்டாகும். அல்லேலூயா. ரேவதி கத்தர் செய்வார். ஆமென். கத்தர் உயர்த்துவார். யாருக்குன்னே உயர்த்திட்டு இருக்கார், இன்னும் உயர்த்துவார். 2வது கவனிங்க, எப்போ கத்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும்னா, இங்க கவனிங்க, உங்கள் மேலே அதிகாரம் வரும் தெரியுமா? அப்பவும் உங்களை புகழ வைப்பார். ஆமாவா இல்லையா? இப்போ திடீர்னு நம்ம டீமில் இருந்து ஒருத்தர் எம்எல்ஏவாக ஆகிட்டான்னு சொல்லுங்களேன். பற்றியெல்லாம் ஒரு அல்லேலியா வருது, மற்ற யாருக்கு வரல, பற்றியெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இல்லை, உதாரணத்துக்கு எடுத்துக்கூடமே, திடீர்னு மெரின் ஒரு எம்எல்ஏவாக ஆகிட்டான். இங்கே கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாகும் தெரியுமா? அங்கே கவனிங்க, புகழ்ச்சி உண்டாகுமா இல்லையா? ஐயா வராரியா. அப்போ கவனிங்க, இங்கே கவனிங்க, எப்போம்லாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் தெரியுமா? முதலாவது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பெருகும் போதும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். 2வது, உங்களுக்கு ஒரு அதிகாரம் வரும்போதும் இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். 2 பேருக்கா கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கத்த தரப்போறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தரப்போறாரு, அதிகாரத்தையும் தரப்போறாரு. அல்லேலூயா. அப்போ நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். 3வது கவனிங்க, இந்த ஆசீர்வாதம் எப்போ நிறைவேறும் தெரியுமா? நீங்கள் நல்லவங்களாக மாறும்போது நிறைவேறும். ஆமாவா இல்லையா? சார், அந்த மனுஷனை போல் நல்லவன், சார் நேற்று வர குடித்தாம்பா, நேற்று வர பொறுக்கி அலைஞ்சாம்பா, இன்றைக்கி பாப்பா பைப்பில் தூக்குதான், அமைதியாக இருக்கான், பேச்சு மாறிட்டு உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டாகும், ஒரு கணம் உண்டாகும். இங்கே கவனிங்க, அப்போ எப்போம்லாம் உண்டாகும் தெரியுமா? இங்கே கவனிங்க, 3 விதத்தில் அது ஸ்ப்ரெட் ஆகும். கவனிங்க, 4 விதம், 3வதுன்னு சொல்லிட்டேன். கவனிங்க, 1, உலக பிரகாரமான நன்மைகள் பெருகும் போதும் கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை உண்டாகும். 2வது, அதிகாரம் உங்களுக்கு கர்த்தர் தரும்போதும் கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை உண்டாகும். ஆமென். 3வது எப்போ உண்டாகும்? நல்லவங்களாக நீங்கள் மாறும்போதும், சாட்சி உள்ள வாழ்க்கை வரும்போது கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை உண்டாகும். 4வது எப்போ உண்டாகும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு வரங்களை தருவார் தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்து விடுவோமே, இப்போ எங்கள் சித்தி வந்திருக்காங்க, எங்கள் சித்திக்கு பிசாசு ஒருத்தர் வரத்தை கொடுத்துட்டாருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிரும். ஆமாவா இல்லையா? புஷ்பலியாக்கா கிட்ட போனாலே தீர்க்க தரிசனம் வர வெளிப்படுதுன்னு வச்சுக்கலாம். என் மகனே, என் மகளே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆமாங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் வரங்களை தரும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? அறிக்கையிடலாமா? இப்போ எல்லாரும் அறிக்கையிட போகிறோம். சொல்லுங்கள். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பெருகும் போதும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். அதிகாரம் கிடைக்கும் போதும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். வாழ்க்கை மாறும்போதும், சாட்சியாய் மாறும்போதும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாளந்துகளை தரும் பொழுதும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. ஒன்று ஆவியானவர் சொல்கிறார், நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ஸ்பெஷலாக கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நான் தேவ பிரசன்னத்தில் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாலமோனை போல ஞானவான் அதுக்கு முன்னையும் இல்லை, அது அவனுக்கு தான். சிம்சோனை போல பலவான் அதுக்கு முன்னவும் இல்லை, அது அவனுக்கு தான். எசேக்கியா ராஜாவை போல
கர்த்தரை நம்பினதுல அதுக்கு முன்ன ஒருத்தனும் இல்லை, அது ஸ்பெஷல், அது அவனுக்கு தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசை ஒரு சிறப்பான சிறந்திருக்க செய்வேன்னு தெரியுமா? அங்கே நீங்கள் தனித்துவம். ரேவத்தில் இருக்கிற அந்த கிஃப்ட்டு இவட்ட இருக்காது, இவட்ட இருக்க கிஃப்ட்டு அவட்ட இருக்காது. அப்படி ஒரு சிறப்பான விதத்தில் ஒரு டேலண்ட்டை கத்தர் உங்களுக்கு, என் பிள்ளைக்கு இந்த வருஷம் நான் கொடுக்க போறேன்னு கத்தர் சொல்றாருங்க. எத்தனை பேர் கையை தட்டி ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி ஒரு சிறப்பான ஒரு அழகான தாளந்தை. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். எத்தனை பேர் சலூன் கடை வச்சாலும் ஏன் ராஜா கடையை தேடி போறான்? அவனுக்கு அது கொடுத்த கிஃப்ட்டு. ஆமாம், இன்னைக்கு வரல இந்த பையன், குடும்பத்தோட வானேன் போயிட்டான் குச்சாலம், கவனிங்க. ஆனால் அவன் கடையை நம்ம ஏன் தேடி போகிறோம் தெரியுமா? அவன் சேவ் பண்ண அது ஒரு சிறப்பாக இருக்கும், அது அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? எத்தனையோ பேர் இருந்தாலும் டேவிட்டை மாதிரி ராஜா மாதிரி உடனே எடுத்து துட்டை கொடுக்க முடியாது. லோயர் ராஜா மாதிரி மொலர்படி டேவிட்டை மாதிரி 100 பேர் கடைக்கு போனாலும் இவனை 2 பேர் தான் துட்டை நீட்டுவானு. எனக்கு கூட பாக்கெட்லேருந்து இழுக்காது, கொஞ்சம் குஷ்டம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஆனால் அவனும் 2 பேரும் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்க மாட்டான். அதில் 500 ரூபா வருதான்னு பார்க்க மாட்டான், அதில் 1000 ரூபா வருது. அது அவனுக்கு கொடுத்த ஒரு சிறப்பு. என்ன எல்லாரும் உம்மனு இருக்கீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு மோகன் சிலாசர்ஸ் தான், இன்னொருத்தர் வர முடியாது. ஒரு டிஜிஎஸ் அங்கிள் தான், இன்னொருத்தர் வர முடியாது. எத்தனை பாடகர் வந்தாலும் எங்கள் ஐயா பெருக்குமான் சம்மா இன்னொருத்தர் வர முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படிதானக்கா? இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுமா சொல்கிறாரு? உங்களை கர்த்தர் உயர்த்துகிறது மாத்திரமல்ல, சிறப்பான சிறப்பான அழகான யாரிடத்திலும் இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் கையை தட்டி இந்த கிருபை எங்களுக்கு வெளிப்படும்? கையை தட்டினா கர்த்தர் தருவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேருக்கா கை கொடுத்து சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். சொல்லுங்க. சொல்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கு. நல்லா சொல்லுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். உனக்குன்னு சிறப்பாக ஒன்று இருக்குது. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க, உங்களுக்குன்னு சிறப்பாக கர்த்தர் ஒன்று வச்சுருக்காரு. அதில் நீ பெரிய ஆளாக வருவ. அதில் உனக்கு நிகர் யாரும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த வாக்கு தத்துவம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. கையை வைத்துறாலே இல்லையா? சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் சொல்லி இந்த அறிக்கைட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லுங்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை தனித்துவமாய் அதிகாரத்தை கொடுத்து, சொல்லுங்க, அற்புதத்தை செய்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்க வாழ்க்கையை சிறந்திருக்க செய்து தெய்வம் உயர்த்த போகிறார். கையை தட்டிடலாமா? கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிறப்பு பாட்டு. பாப்பா 2 பாப்பா இருக்கிய.